சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறுவேதம். கோபத்தால் எடுக்கிற முடிவுகள் அது நன்மையே இருக்காது, ஒரு விடையும் கிடைக்காது. சில பேர் கோபத்தால் பேசுகிற விஷயங்கள் உண்மையை சொல்லுவாங்க, இதுதான் உண்மைன்னு. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ரொம்ப சத்தமாக பேசிடுவாங்க, அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு. சொல்கிறவங்களுக்கு தெரியும் உண்மையான விஷயத்த நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க கோவப்பட்டு ரொம்ப சத்தமாக கத்துறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. ஆனால் உண்மைதானே. கோவத்தால் சத்தமாக அவங்க பேசுகிற விஷயத்தில் அது எந்த காரணத்தை கொண்டும் அது தெளிவாக இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். 2 நிமிஷம் நீங்கள் சொல்லுறது கேட்டு அதற்கு உண்டான தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்தா, அந்த கோபம் இல்லாத அமைதி கொண்டாலே, அமைதியாக சொன்னாலே மற்றவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. சில பேர் அந்த உண்மையை மறைக்க கோபமாக பேசிடுவாங்க. அந்த கோபத்தில் இல்லை அவங்க சொல்லுறதெல்லாம் உண்மைதானா போல இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருதுன்னு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு குடும்பத்துலேயும் நடந்திருக்கு. என்னிடம் பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கே கோபம்னா என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கேன். கோபத்தால் எத்தனை குடும்பம் பிரிவாகிருக்கு, கோபத்தால் எடுக்கிற முடிவுகள் எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு, கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு நாள் அந்த ஒரு நிமிஷம், அந்த 5 நிமிஷம் அந்த கோபத்தால் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப மன பாதிப்புகள் ஆகுது. சில விஷயங்கள் உண்மையாக பேசுறதுக்கு கூட சில பேர் பயப்படுவாங்க. என்ன நம்ம சொல்கிறோம் அவங்க கேட்டுக்க மாட்டேன்றாங்க, கோவப்படுறாங்க, எதுக்கேத்தாலும் கோவப்படுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவர் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க. கணவர் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சாந்தமாக என்ன செய்யணும், தெளிவாக அதை புரிந்து அறிந்து கொண்டாலே போதும். அடுத்தது என்ன செய்யலாம் தெரியும். ஆனால் கோபத்தால் பேசி அந்த பெரிய விஷயங்கள் டிவோர்ஸிற்கு போயிருக்கு. ஒரு குடும்பத்தில் இது நடந்து அந்த குடும்ப பிரிவாகும் போது குழந்தைங்கள் தான் அனாதையாக ஆகுறாங்க. ஒரு இடத்துலையும் குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. எத்தனோ பேர் வீட்டில் இந்த விஷயங்கள் நடந்து பிள்ளைங்க ஹாஸ்டல்லையோ அங்கே இங்கே தங்கியிருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை இல்லையா? கோபத்தால் எது ஒன்றும் சாதிக்க முடியாது. எது எடுத்தாலும் கோபம், பேசினாலும் கோபம். நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம், அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு சண்டை வரும். எதற்காக வருது? தேவையில்லாத முன்கதையை எடுத்து சொல்லி அந்த கோபத்தை ஆக்ரோஷப்படுத்தி அது அதிகமாகுது. அப்போ யாராவது ஒருவர் அமைதி ஆயிடணும். அந்த நேரத்தில் நீயா நானா அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் இருந்தால் அதற்கு விடையே இல்லை. ஒருவர் புரிந்து கொண்டாலே தெளிவாகலாம். ஆனால் நான் இப்படி தான் அப்படின்னு அவங்க நின்று நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ தான் என்னிடம் அடங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி அவங்க அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க? வாழ்க்கையில் பிரச்சனைன்றது எல்லார் இல்லத்துலேயும் இருக்குது, எல்லா மனிதர்க்குள்ளேயும் இருக்குது. ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஆகட்டும், வேலை விஷயத்தில் ஆகட்டும், அவங்களுடைய உடல் ரீதியாக கூட பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் சரி செய்யுது. இந்த வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி வாழுதுன்னு சிந்தித்தாலே போதும், அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி திருமணம் ஆகின நாள்லேருந்து எப்படி கவனித்து கொண்டாங்களோ இருவருக்குமே அந்த பந்தம் பாசம்ன்றது அவங்க வயசாகிற மட்டும் அதே பாசத்தில் இருக்கிறவங்களது தான் குடும்ப வாழ்க்கை. பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
இது வேதத்திலேயே உண்டு. கணவன் மனைவி திருமணம் ஆகின நாள்லேருந்து ஒரு மனைவியா ஒரு கணவர் எப்படி பார்த்துக்கினாங்க, அதே போல் மனைவி கணவரை எப்படி பார்த்துக்கினாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு தான் அதிகமாகும். அவங்க வெளியே போனால் ஒரு பூ வாங்கி கொடுக்கணும், வெளியே போனால் வளையல் வாங்கி கொடுக்கலாம், எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பூ இல்லாத போகக்கூடாதுன்னு பூ வாங்கி கொடுப்பாங்க, அன்பாக பார்த்துக்குவாங்க. சண்டை வந்தாலும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பேசிட்டு விட்டுடலாம், இந்த சண்டை வேண்டான்னுட்டு தொடர்ந்து அவங்களுடைய அன்பை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்க குடும்பம் பாருங்கள், அவங்க வயசானாலும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து பேரப்பிள்ளைங்க வந்தாலும் சரி, அந்த இருவருடைய அந்த பந்தங்கள் இப்படியே இருக்குன்னா அவங்க குடும்பம் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் குடும்பத்துடைய மங்களமான ஒரு குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்பத்தில் சந்தோஷம்னு இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருந்தால் இருவருக்குமே ஒரு வேறுபாடுகள் வரும், இருவருக்குமே ஒரு சண்டை வரும், இருவருக்குமே ஒரு பிரச்சனை அதிகமாகும். பெண் தாய் வீட்டுக்கு போகிறதோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. குடும்பம்ன்றது தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கான்னு இல்லை. குடும்பத்தில் நீங்கள் எப்படி கஷ்டமோ சுகமோ அதை அனுபவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இப்போது கணவர் மனைவி சந்தோஷமாக இல்லைன்னா பிள்ளை பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஒரு குடும்பத்தில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா இருவருக்குமே பிரச்சனை, இருவருக்குமே ஒற்றுமை இல்லை. அப்போ கடவுள் எப்படி அந்த வரத்தை கொடுப்பாங்க? குழந்தை பாக்கியம் ஏதோ ஒரு சின்ன தவறு அதை திருத்தி கொண்டாலே கணவர் மனைவிக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் உண்டு. கடவுள் நிச்சயமாக ஒரு பாகம் பிரிப்பார். இவங்க இருவருமே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி ஒரு குழந்தைய கொடுப்பதுன்னு. எத்தனோ குடும்பத்தில் குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய பறித்து இருக்காங்க. எத்தனோ குடும்பத்தில் குழந்தை இருந்து அப்பா அம்மா வேறு ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கோபம்தான் எல்லாத்துக்குமே, இந்த கோபம்தான். கோபத்தை குறைத்து கொள்ளுங்க, முடிஞ்சவருக்கும் தியானம் இருங்க. கோபத்தை குறைத்து என்ன செய்வது என்று சிந்தித்தாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். குடும்பத்தில் ஆகட்டும், வேலை விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் ஒவ்வொருத்தரிடம் பேசும்போதும் ஆகட்டும் சாந்தமாக பேசு. தவறு உங்களுடையது இருந்தால் புரியவை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த தவறு இருந்தும் நீ ஆவேசமாக பேசினீன்னா அது தவறாயிடும். அதனால் சாந்தம் ரொம்ப முக்கியம். கோபம், சாந்தம் இதெல்லாம் சமர்ப்பணமாக இருக்கணும். எது அதிகமானாலும் பிரச்சனை தான். அதனால் குடும்ப சந்தோஷமாக இருக்க கோபம் இருந்தால் அதை குறைத்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கடவுளிடம் கண்டிப்பாக வேண்டுதல் வைங்க. நீங்களே கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சிவாய நமः.